4 நாளுக்கு முன்னாலே நான் வந்தேன். விமானத்திலே வருகிற போது ஒருவர் வந்தார். அவர் பல்வேறு நாடுகளிலே தொழில் செய்வார். இங்கே கோவைக்கு வருகிற போது இடத்திலே பேசி வந்தார். பக்கத்துக்கு அருகாமையில் நான் அமர்ந்தேன். அவர் ஏயில் இருந்தார், பி சீட்டில் நான் இருந்தேன். அப்போது பெரிய தொழிலதிபர் எங்கே செல்கிறேன் என்று கேட்டேன். நான் பல நாடுகளுக்காக கோவையில் இருக்கிற பல்வேறு பொருளை உற்பத்தி செய்து வேலை நாடுகளுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் நல்ல இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஒன்றை சொன்னார், நான் மேலை நாடுக்கு செல்கிறேன், எனக்கு ஒரே மகள் இருக்கிறார். அந்த மகள் மாதத்திற்கு 2 நாட்கள் மட்டும்தான் நான் சென்னையில் இருப்பேன். இருக்கிற போது கல்லூரிக்கு செல்வதற்கு மகளை அழைத்தேன். அப்பொழுது அழைக்கிற போது என் மகள் சொன்னார், அப்பா நீ வெளிநாட்டுக்கு செல்வதை காட்டிலும் 23ஆம் தேதி இருந்து டிவிக்கு நம்ம அங்கிள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. நான் பிசினஸ் போயிட்டு இருக்கிறேன். கல்லூரிக்கு போன அவளை சொன்னா அவன் எனக்கு அட்வைஸ் பண்றான். நான் என்ன பண்றேன், பிராமணர் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. கல்லூரி மாணவர்களிருந்து மாணவர் வரையிலும் இங்கே இருக்கிற இளைஞர்களிலிருந்து பிடித்திருக்கிற 10 வயதிலிருந்து குழந்தைகளிலே இருக்கிறது. நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆள போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போய் வயது 3 இடத்திலே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சுங்க வச்சுங்க, வயது 3 ஆற்று நல்லா பம்பிங் ஆயிடும். எதற்காக சொல்றேன் சொன்னால், இயற்கையோடு நாம் வாழ்கிறோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிடைத்திருக்கிற சின்னம் எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க, முடியல. நான் இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்றேன். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு தான் விட்டாங்க. அங்கிருந்து நேரம் வரும். ஒன்று இரவோடு இரவாக திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும். அந்த இடத்தை பார்வையிட வேண்டும், அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மேடை அமைக்க வேண்டும். நம்முடைய தலைவர் வருகிற போது 5 லட்சம் பேர் அங்கே கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் அங்கே செல்லுகிறேன். ஏழை சொல்கிறேன் சொன்னால், பணம் கொடுத்து கூட்டுகிற கூட்டம் ஒரு பக்கம், பணம் இல்லாமல் வருகிற கூட்டம் இங்கே வேடிக்கையாக இருக்கிறது.